ஹே லவ்லீஸ், வெல்கம் டு மாம் லைஃப் இன் பிங்க். எல்லோருமே எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த விலாகில் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன், என்னை பற்றியும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றியும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ. நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணேன். வீக்லி ஒன்ஸ் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். என்னோட நேம் ரேகா. எனக்கு குட்டி அழகான 2 தேவதைகள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா 9 வயசு ஆகுது. அவங்களோட பேர் ஆரத்யா, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. செகண்ட் பாப்பா வந்து 2.5 வயசு தான் ஆகுது. அவங்களோட பேர் திருத்யா. ஸோ அவங்க வந்து இன்னும் ஸ்கூலுக்கு போகலை, வீட்டில் தான். நான் வந்து ஃபுல் டைம் ஹோம் மேக்கப். ஐ வாஸ் ஒர்க்கிங், பட் பாப்பாலாம் வந்ததுக்கப்புறமா நான் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வி வேர் இன் யூகேல இருந்தோம். ஸோ பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா திருத்தி பாப்பா வந்து அங்கே தான் பிறந்தாங்க. 1 இயர் ஆச்சு இங்கே சென்னை வந்து. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், பிறந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான், பட் வளர்ந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை தான். என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி எம்ப்ளாயி. ஸோ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமான பர்சன், ரொம்ப லவ்லியான பர்சன் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு எல்லா வகையிலையுமே எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுமே அப்படி தான், பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த vlog பார்த்தீங்க அப்படின்னா என்னை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஹோம் மேக்கர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு மேபி அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் எனக்கு ஹோம் மேக்கிங் அது வந்து ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுவேன். ஸோ அதுக்காக வந்து ஹோம் மேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆப்வியஸ்லி பாப்பா பிறந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரியாக தூக்கம் இல்லை, சரியாக சாப்பாடு இல்லை, வெயிட் கெயின் ஆச்சு, எல்லாமே இருந்தது. பட் நம்மளே வந்து என்கரேஜ் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் நான் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா ஹோம் க்ளீனிங். வீட்டை ரொம்ப அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மற்றவங்க பார்வைக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது என்றைக்குமே கிடையாது. நம்மளோட பார்வைக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம வீடு எப்படி இருக்குது, குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு அழகே. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் நினைப்பேன். நிறைய பேர் வந்து இதை விட ரொம்ப அழகாக வச்சுருக்கலாம், நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் என்னோட பார்வைக்கு இதுதான் அழகு அப்படிங்கிறத நானே ஒரு டிசைன் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வீட்டை வச்சுருப்பேன். ஸோ இது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னே நான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வளர வளர பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இது எல்லாமே நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ திருத்தி பாப்பா வந்து இப்போ தான் 2.5 வயசு ஆகுது. ஆரத்யா வந்து 9 வயசு ஆகுது. ஸோ 2 பேருக்குமே 7 வருஷம் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் பெரியவளை வந்து அழகாக வந்து சின்ன பாப்பா வந்து ரொம்ப அழகாக டேக் கேர் பண்ணிப்பான். ஸோ ஒவ்வொரு விஷயமா அவளுக்கு நான் சொல்லி கொடுத்து இப்போ மேக்ஸிமம் என்ன மாதிரியே அவள் இருக்கா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜாலியாக என்ஜாய் பண்ண விடணும் குழந்தைங்கள. அதே வகையில் எதெல்லாம் அவங்களுக்கு லைஃப்பில் முக்கியமோ அதை கண்டிப்பாக சொல்லித்தரணும். பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அவங்களோட வேலையை அவங்க செய்யறதுக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது. இங்கே நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 4 பேர் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்கோம். அம்மா வந்து நார்த் சென்னை, அவரோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே அப்பா கிடையாது. அப்பா வந்து இப்போ தான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து இறந்துட்டாங்க. நாங்கள் யூகேல இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அம்மா மட்டும்தான். அம்மா, எனக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. பிரதர் குழந்தைங்க எல்லாருமே இங்கே சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாலியான லைஃப், பீஸ்ஃபுல்லான லைஃப். அது மட்டும் இல்லாமல் நிறைய எமோஷன்ஸ், நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் கலந்தது தான் எங்களோட லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ண போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வந்து சூஸ் பண்ணி வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ண போகிறேன். டெய்லி ரொட்டீன் வ்ளாக்ஸ்,
லைஃப் ஸ்டைல் விலாக், ட்ராவல், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நிறைய கிராஃப்ட்ஸ், ப்ளூப்பர்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதையும் வந்து நம்ம ஒரு கண்டென்ட்டாக பண்ணிடலாம். ஸோ இந்த விலாகில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நான் நேச்சராக நாங்கள் எங்களோட லைஃப்பை எப்படி லீட் பண்ணிகிட்ருக்கோமோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் விலாகர்ஸ் எப்போவுமே வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது. எப்படி இவங்க எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக மட்டுமே இருக்காங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறவங்க சந்தோஷமாக ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் சந்தோஷமான மூமெண்ட்ஸை மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ எங்களுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலுமே அதை வந்து நம்ம வீடியோவாக போட்டு மற்றவங்க மனசை கஷ்டப்படுறதுல என்னோடய சேனலில் அந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி சந்தோஷத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு என்னை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நம்மளோட வீடியோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கலந்தது தான் நம்மளோட வீடியோ. ஸோ இது மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண இருக்கேன். ஸோ என்னோட ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்களும் ஹாப்பியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய சேனல் எப்போவுமே வந்து டெய்லி விலாக்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஹாப்பி மூமெண்ட்ஸை மட்டுமே கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக கீப் சப்போர்ட்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ சேனல் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி என்னோட குழந்தைங்களையுமே. ஸோ இனி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் 7 o'clock ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா லாங் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து இருக்குது. இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதுலேயும் வந்து டெய்லியுமே நான் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுவும் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்ன பிடிச்சிருந்தா, என்னோட குழந்தைங்கள பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ. டாடா, பாய்.